ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வாட் இஸ் மீன் பை பவர் ஃபேக்டர் இல்லை ஒரு ப்ராப்ளமில் ஹவு டு கால்குலேட் பவர் ஃபேக்டர் அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ பவர் ஃபேக்டர் அப்படிங்கிறது இட் இஸ் ஈக்குவல் டு காஸ் பை. அந்த பைங்கிறது என்னன்னா இட்ஸ் அ ஃபேஸ் ஆங்கிள். தட் இஸ் வாட் இஸ் த ஆங்கிள் பிட்வீன் வோல்டேஜ் அண்ட் கரண்ட் தான் பார்த்தீங்கன்னா இந்த பைங்கிறது ரெப்ரசன்ட் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ பவர் ஃபேக்டர் இஸ் ஈக்குவல் டு காஸ் பை அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ அக்கார்டிங் டு த பவர் ட்ரையாங்கிள் we can say power factor as a real power divided by apparent power. ஸோ சில டைம்ஸ் நம்ம பவர் வேல்யூஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா we can calculate by that also. Okay, real power divided by apparent power, because you know real powerங்கிறது VI cos pi, apparent powerங்கிறது VI. ஸோ VI கேன்சல் நமக்கு cos pi கிடச்சிரும். ஸோ இது ஒரு மெத்தட். ஸோ நெக்ஸ்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா பவர் ஃபேக்டர் இஸ் ஈக்குவல் டு காஸ் பை இஸ் ஈக்குவல் டு ஆர் பை இசட். இது வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் த இம்பிடன்ஸ் ட்ரையாங்கிள். ஸோ சில டைம்ஸில் சில கேசஸில் நமக்கு இம்பிடன்ஸ் வேல்யூ தெரியும், ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ தெரியும்னா கூட பவர் ஃபேக்டர் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம்? காஸ் பை இஸ் ஈக்குவல் டு ஆர் பை இசட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ நமக்கு ஆக்சுவலி 3 டைப்ஸ் ஆஃப் பவர் ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஒன்று வந்து லீடிங், இன்னொன்று பார்த்தீங்கன்னா லேகிங், இன்னொன்று பார்த்தீங்கன்னா யூனிட்டி பவர் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்க? ஸோ லீடிங் பவர் ஃபேக்டர் அப்படிங்கிறது எப்போ இருக்கும் அப்படின்னா இட் இஸ் ஒன்லி ஆன் கெப்பாசிட்டிவ் லோட்ஸ் அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ கெப்பாசிட்டிவ் லோட்ஸ்னால் உங்களுக்கு தெரியும் கரண்ட் லீட்ஸ் த வோல்டேஜ். ஸோ அப்போ தான் வந்து லீடிங் பவர் ஃபேக்டர்னு சொல்லலாம். லேகிங் பவர் ஃபேக்டர் அப்படின்னு என்ன சொல்லலாம்னா ஸோ வென் தேர் இஸ் அன் இண்டக்டிவ் லோட் இட் இஸ் அ லேகிங் பவர் ஃபேக்டர். ஸோ கரண்ட் லேக்ஸ் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? யூனிட்டி பவர் ஃபேக்டர் அப்படிங்கிறது காஸ் பை இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இட் இஸ் மெயின்லி வென் இட் இஸ் அ ரெசிஸ்டிவ் லோடாக இருந்தால் நமக்கு யூனிட்டி பவர் ஃபேக்டர். ஸோ ஜென்ரலாக யூனிட்டி பவர் ஃபேக்டர் இஸ் த பெஸ்ட் ஒன். அதாவது ஃபார் ஹவுசஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து யூனிட்டி பவர் ஃபேக்டருங்கிறது பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். பிகாஸ் நமக்கு வந்து பவர் கன்சப்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகேவா? ஸோ பவர் ஃபேக்டர் வந்து நமக்கு எப்பவுமே லோவாக இருக்கக்கூடாது, அதிகமாக தான் இருக்கணும், இன்க்ரீஸ்டாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் அபவுட் பவர் ஃபேக்டர். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கைண்ட்லி சப்ஸ்கிரைப் அண்ட் வாட்ச் த வீடியோ.